அது இரகசியமாகத்தான் இருக்கும் இயல்பிலேயே. அவைகள் அம்பலப்படுத்தப்படக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவியுடைய அந்தரங்க வாழ்க்கைகள் அது இரகசியமானவை. கணவனுக்கும் மனைவிக்கு மட்டும் உள்ளவைகள். அவைகளை பரகசியப்படுத்துவது மிக மோசமான கெட்ட குணம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன மின் அஷர்ரி நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அந்தஸ்திலே மிக மிக கெட்டவன் யார் என்றால், அர் ரஜுல் யுஃப்தி இலல் மர்அ வ துஃப்தி இலைஹி சும்ம யன்ஷுரு சிர்ரஹா. ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு கணவன் தனது மனைவியோடு உறவில் ஈடுபட்டு, அல்லது ஒரு மனைவி தனது கணவனோடு உறவில் ஈடுபட்ட அந்த நிகழ்வை, அந்த இரகசியத்தை அம்பலப்படுத்துவது, அந்த இரகசியத்தை பரப்புகின்ற அந்த மனிதன், அந்த ஆணோ பெண்ணோ மனிதர்களில் மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த குணம் மிக மோசமானது. ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கணவன் மனைவி திருமணம் முடித்த அந்த புது தம்பதியினர்கள் அவர்கள் உறவு கொண்ட விதங்கள் சர்வ சாதாரணமாக தனது தோழிகளிடம் அல்லது தோழர்களிடம் பகிரப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அதை வெட்கம் கெட்டவர்கள், நண்பர்கள் அந்த தனது கணவன் மனைவியுடைய அந்த முதலிரவு நிகழ்வுகளை அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்தரங்கங்களை துருவி துருவி கேட்கக்கூடிய ஒரு மோசமான குணம் கொண்ட நிலையில், வெட்கம் கெட்ட நிலையில் எமது சமூகத்தில் சில வாலிபர்கள், யுவதிகள் இருப்பதை பார்க்கிறோம். அதற்காகவே மணித்தியால கணக்கு அவருடைய வாயிலிருந்து ஏதாவது அவர்களுடைய அந்த அந்தரங்க வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள் வெளியே வராதா என்று துருவி துருவி விசாரிக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது மோசமான குணம், இது கெட்ட குணம். இவர்கள் கெட்ட மனிதர்கள். இவர்கள் அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரிக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இந்த குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அந்தரங்கமானவைகள், அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சில போது அந்த கணவன் அந்த மனைவியை விவாகரத்து செய்திருந்தார், அல்லது அந்த பெண் அந்த கணவனை ஹுலு செய்திருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே நடந்த அந்தரங்க வாழ்க்கைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இரகசியங்களை பகிரங்கப்படுத்தக்கூடாது. சில போது நாங்கள் பார்க்கிறோம், விவாகரத்து செய்யப்பட்டதன் பின்னால் காதி கோட்டிலே வைத்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்தரங்க வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி 3-4 புள்ளையை பெற்றிருப்பாங்க, அல்லது ஒரு புள்ளையை பெற்றிருப்பாங்க, அந்த இன்பமான அந்தரங்க வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி பேசுகின்ற பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மறுமையிலே மிக கெட்ட மனிதர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தில் மிக மோசமானவர்களாக இவர்கள் கருதப்படுவார்கள். இவர்கள் பெரிய அநியாயக்காரர்களாக மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான